Hello friends, இந்த வீடியோல நம்ம இப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பொருள் இது. இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. ஸோ மெயினா வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த டயபெட்டிக் சிஸ்டம் வந்து நல்லா ரெகுலரைஸ் ஆகுது. அப்புறம் இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகுது. பிகாஸ் வந்து பிளட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகுது இதனால். இப்போ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சாப்பிட்லாம். அது கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப சத்து எப்போவுமே வந்து. பட் வந்து நமக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு பொறுமையும் அல்லது வந்து அதை பல்லு கூசுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது இல்லை. ஸோ வந்து ஜூஸ் பண்ணி எப்படி சாப்பிட்றதாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயோடைய சைஸை பொறுத்து ஒரு 6 அல்லது 8 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவிட்டு கொட்டையை நல்லா ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பீசஸை வந்து கிரைண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வேண்டிய அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி வந்து 1 அல்லது 2 வாட்டி தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதோடைய சாறு ஃபுல்லாக வர வரைக்கும் நல்லா சக்கையாக புழிஞ்சு எடுத்துக்கணும். ஸோ அந்த சக்கை வந்து நல்லா பேலாக வெள்ளையாகிற அளவுக்கு நல்லா அந்த சத்தை வந்து எடுத்துகிட்டு சாறு புழிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்படியே வந்து ஒரு 4 டம்ளர் வர அளவுக்கு சாறு எடுத்துகிட்டு வேண்டிய அளவுக்கு உப்பு போட்டு கலக்கி கொடுக்க வேண்டியதான் பிள்ளைங்களுக்கு. ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுக்கலாம். இது நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.